இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இந்தியாவுக்கு 2 பெரிய டேஞ்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த இன்சிடென்ட்க்கு ரஷ்யாவுமே ஸ்ட்ரிக்ட்டான வார்னிங் யுஎஸ்க்கு குடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு? லெட் மீ எக்ஸ்பிளைன். யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் கன்டினியூவா ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரியும். இப்போ இதுல தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்க புஷேரி அப்படின்ற பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்துல அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு ஏன் ரஷ்யா கோவப்படணும்? இந்த விஷயத்துக்கு ஏன் ரஷ்யா வார்னிங் கொடுக்கணும்? இட்ஸ் வெரி பிளான்ட்டை கட்டினது அண்ட் இதை மெயின்டைன் பண்றது ரஷ்யா. அது மட்டும் இல்லாம 700 ரஷ்யன்ஸ் இதுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ எங்களுடைய ஆட்கள் உள்ள இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வார்னிங் கொடுத்தது மட்டும் இல்லாம எவாக்குலேஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ரஷ்யா ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகணும் அண்ட் இந்த விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும்? இட்ஸ் பிகாஸ் இது ஒரு நார்மல் பிளான்ட் கிடையாது. இது ஒரு நியூக்ளியர் பிளான்ட். உள்ள பெரிய அளவுக்கு யுரேனியம் ஃபியூல் இருக்கு. தப்பி தவறி கூட அட்டாக் இந்த பில்டிங் மேல நடந்து அண்ட் அந்த பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃபயரை விட மிகப்பெரிய விஷயம் நடக்கும். அதுதான் ரேடியேஷன் லீக். அண்ட் அது காத்துல மிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். இதனாலதான் யுஎன்னுடைய நியூக்ளியர் வாட்ச் டாகுமே ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த என்டையர் ஏரியா மாசுபடுறது இல்லாம காத்து தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாய்சனஸ் ஆயிடும். ஆனா அந்த ரேடியேஷன் கேன்சர் உருவாக்கும். அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரியில இதே மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனால தான் சினாபல் அண்ட் ஃபுகுஷிமா மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இதுல இந்தியாவுக்கு எப்படி ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா the first worst case scenario என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்டோட லொகேஷன் இஸ் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் அங்க இருந்து நம்மளுடைய குஜராத் பார்டர் இஸ் 1500 கிலோமீட்டர்ஸ். விண்டுடைய டைரக்ஷனால அங்க பெரிய டேமேஜ் நடந்தது அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய வெஸ்ட் கோஸ்ட்டை ரீச் பண்ணும். நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பட் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்கும். அண்ட் இந்தியாவுக்கு செகண்ட் பெரிய டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கல்ஃப் ஏரியா ஃபுல்லாவே லாக் டவுன் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன். ஷிப்ஸ் எதுவுமே அந்த சைட் போக முடியாது. அண்ட் உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியா 85% ஆஃப் த ஆயில் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளஸ்ட் வேல சொல்லணும் அப்படின்னு சொன்னா பெட்ரோல் பிரைஸ் ஏறும், இன்ஃபிளேஷன் ஏறும் அண்ட் நம்மளோட ருபியோட வேல்யூ டிராஸ்டிக்கா ஃபால் ஆகும். அண்ட் இதுல இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் கோல்டு வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த பெரிய ஈவெண்ட் அண்ட் இப்படிதான் இது நம்மளோட இந்தியாவை இம்பாக்ட் பண்ணும். இது நான் உங்களை பேனிக் பண்றதுக்காக சொல்ல, பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ. ஃபாலோ ஃபார் மோர்.